பிள்ளையே, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு வழங்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வந்திருக்கிறேன். நீ செய்யக்கூடிய காரியம் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய முறையில் நீ செய்துவிட்டால் எண்ணி 12 நாட்களில் உன் பிரச்சனைக்குண்டான தீர்வு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக கொடுத்து விடுவேன். என்ன என் தங்க பிள்ளையே, நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டால் போதும். என் தாய் வந்திருக்கிறார்கள், பிரச்சனைக்குண்டான தீர்வை வழங்கப் போகிறார்கள். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படியெல்லாம் தீரும் என்று என் தாய் சொல்ல இருக்கிறார்கள். நான் தைரியமாக இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். என் தங்க பிள்ளையே, சில நாட்களாக ஒரு சிலரை முழுமையாக நம்பினாய். ஒரு சில நபர்கள் உன் மீது அதிகமாக பாசம் வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்பட்டமாக முழுமையாக மாறிவிட்டார்கள். எதற்காக இப்படி மாறினார்கள்? எதற்காக இப்படி எனக்கு துரோகம் செய்தார்கள்? அவர்கள் என் மீது அதிகமாக அன்பு வைத்தார்களே, உயிரையும் தாண்டி அனைத்து விஷயம் நீதான் என்று எனக்கு சொல்லினார்களே, அவ்வளவு அன்பும் அக்கறையும் இப்பொழுது கடுகளவு கூட இல்லாமல் மனமாற்றம் ஏற்பட்டு விட்டதே. அப்படி என்று என் தங்கப்பிள்ளை குமரி கொண்டிருக்கிறது அன்பை எதிர்பார்த்து. ஆனால் அந்த இடத்தில் முழுமையாக மாறிவிட்டார்கள், முழுமையாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று என்னுடைய தங்கப்பிள்ளையானது தினம்தோறும் அதையே நினைத்து நினைத்து தவித்து கொண்டிருக்கிறது. தண்ணீரும் குடிக்க முடியாமல், உணவும் உண்ண முடியாமல், நாம் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்? உயிராய் நினைத்தோம். ஆனால் நீ இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, இறந்தால் என்ன என்று உயிராய் இருப்பேன் என்ற உறவே உதாசீனம் செய்து கொண்டிருப்பதை என்னுடைய தங்கப்பிள்ளையின் அந்த வார்த்தைகளானது தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறது. என்ன என் தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சொல்வது உண்மையா? அப்படி என்றால் ஆம் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வை என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நேரமும் நீ வடிக்கக்கூடிய கண்ணீரானது இந்த தாய்க்கு தெரியும். அப்பொழுது ஏன் தாயே என்னுடைய பிரச்சனை இன்னும் தீர்த்து வைக்காமல் இருக்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய். அதற்காக தானே வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நேரமும் தாயே எனக்கு எப்பொழுது உதவி கிடைக்கும்? என் உறவானது ஏதாவது செய்வனை செய்யப்பட்டு பிரித்திருக்கிறார்களா? எனக்கு எப்படியாவது தெரிய வையுங்கள் வரம் தரும் வாராகி தாயே. ஒவ்வொரு நேரமும் என்னுடைய வாழ்க்கையானது செய்வனையாலும் பல கண்டிஷ்டிகளாலும் பல போராட்டங்களாலும் என் வாழ்க்கை இப்பேற்பட்ட சதி சீட்டத்தை தீட்டி என் உறவையும் என்னையும் பிரித்து வைத்திருக்கிறார்களே என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நேரமும் சில சூழ்ச்சிகளால் தான் சில உறவுகள் பிரிகிறது என்பது போல உன்னுடைய உறவானதும் சில சூழ்ச்சிகளும் சில செய்வனைகளும் செய்யப்பட்டுதான் இப்பொழுது உன் உறவு பிரிந்திருக்கிறது. இதற்காக வழி எதுவுமே இல்லையா வரம் தரும் வாராகி தாயே என்று என் தங்க பிள்ளையில் ஆழ் மனதில் கேட்கிறது. அதுவும் எனக்கு புரிகிறது என் தங்க பிள்ளையே. நிச்சயம் இதற்கு வழி இருக்கிறது. என்ன வழி இருக்கிறது, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று மேலும் கேள், தைரியமாக கேள், அழாமல் கேள் என்பதை இந்த பதிவின் மூலமாக அழுத்தம் திருத்தமாக இந்த அன்னை இருக்கிறேன். அதே போல் உனக்கு பிரச்சனையும் சரி செய்து கொடுக்க போகிறேன். எப்படி அதை சரி செய்து கொடுக்க போறேன், எப்படி இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது என்று சொல்ல போகிறேன். ஆனால் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக என் வரம் தரும் வாராகி தாயானவள் என் பிரச்சனையை சரி செய்து கொடுப்பாள் என்று கண்ணீர் வடிக்காமல் இந்த பதிவினை கேட்க வேண்டும். அப்படி நீ கேட்கும் பொழுது ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். இப்பொழுது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த செய்வனையில் இருந்து எப்படி உன்னை காத்து கொள்ள வேண்டும், உன் உறவு பழைய நிலைமைக்கு எப்படி மாற்ற வேண்டும் என்று நான் ஒவ்வொன்றாக சொல்ல போகிறேன். அப்படி நீ கடைபிடிக்கும் பொழுது, வழிபாடு செய்யும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்து உன் உறவு பழைய மாதிரி மாறும் அளவிற்கு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வழியை பிறக்க வைப்பேன். அதே போல் என் தங்க பிள்ளையே, நீ எதை செய்தாலும் கவனமாக இரு. குழம்பிக் கொண்டால் நம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செய்தாலும் குழப்பத்தில் இருந்தாலும் தெளிவு பிறக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன். முதலில் நீ தைரியமாக இரு, அழாதே. ஒவ்வொரு தருணமும் மாற்றம் ஏற்படும், என் தாய் உதவி செய்ய வரப்போகிறார்கள் என்று நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் வீட்டில் முழுவதுமாக மஞ்சள் நீரை கரைத்து தெளித்துவிடு. தெளித்துவிட்டு பிறகு இந்த வரம் தரும் வாராகி தாயின்
புகைப்படத்தை வாங்கிக்கொள். அல்லது நாணயம் உன் இல்லத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லத்திற்கு நான் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் உன்னுடைய பிரச்சனை சரியாகும். முதலில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உனக்கு ஏதாவது புரியவில்லை என்றால், அருள்வாக்கு கேட்க வேண்டும் என்றால் நேரடியாக தான் வர வேண்டும். அருள்வாக்கு தொலைபேசி எண் இங்கு இருக்கிறது. இந்த நம்பரை அழைத்து நிச்சயமாக அருள்வாக்கு நேரடியாக வந்துதான் கேட்க வேண்டும். அல்லது எனக்கு நாணயம் போதும், என்னுடைய பிரச்சனை என் தாய் வந்து தீர்ப்பார்கள் என்றால் கண்டிப்பாக வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு வந்து இந்த நாணயத்தை கையோடு கூட்டி செல்ல வேண்டும். எப்பொழுது உன் வீட்டிற்கு நான் வந்து விட்டேனோ அப்பொழுது உனக்கு யார் துரோகம் செய்கிறார்கள், யார் ஏமாத்துகிறார்கள், யார் உன் உறவை பிரித்தார்கள், யார் உனக்கு செய்வினை செய்தார்கள், உன் உறவிற்கு செய்வினை செய்து யார் உன்னையிலிருந்து விலக வைக்கிறார்கள் என்று அனைத்தும் உன் கனவில் வந்து நான் காட்டி கொடுத்து விடுவேன், சொல்லி விடுவேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய முதல் எச்சரிக்கை. ஏனென்றால் எது எப்படி, எந்த விஷயம் நடக்கிறது, எந்த விஷயம் நடக்கவில்லை, ஏன் நீ இப்படி இருக்கிறாய், எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நீ என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது உன் கனவில் வந்து அனைத்தையுமே நான் சொல்லிவிடுவேன். இது நாணயம் வாங்கிய பிறகுதான் இது நடக்கும். ஏன் தெரியுமா? இந்த நாணயமானது நான் உயிரோடு உன் இல்லத்திற்கு வருகிறேன். உன் இல்லத்திற்கு வரும்பொழுது உனக்கு என்ன பிரச்சனை என்று உன் கனவிலே நான் சொல்லிவிடுவேன். ஏனென்றால் வரம் தரும் வாராகி தாயானவள் அந்த நாணயத்தின் மூலமாக உன் இல்லத்திற்கு நான் வர வேண்டும். ஆனால் இதற்கு நீ சிறு முயற்சியாவது எடுக்க வேண்டும். வீட்டில் இருந்து கொண்டே நான் வருவேன் என்றால் கண்டிப்பாக நடக்காது. அதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் என்னை தேடி வருபவர்களுக்கு மட்டுமே நான் உதவி செய்வேன். வீட்டில் இருந்து கொண்டு ஆன்லைனின் மூலயமாக கிடைக்கும், அருள்வாக்கு ஆன்லைன் மூலயமாக கிடைக்கும் என்றால் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்காது. உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு அனைத்தும் மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக நடக்காது. எதற்குமே முயற்சி வேண்டும், பயிற்சி வேண்டும். உன்னுடைய உறவு செய்வினையால் மிகப்பெரிய பாதிப்பு அடைந்திருக்கிறது. அதனால் நீயும் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிறாய். உன் உறவு சேர வேண்டும், உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நேரடியாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன். இந்த வையாவூருக்கு வந்து நேரடியாக இந்த நாணயத்தை உன்னுடைய பிரச்சனையை சொல்லி என்னிடத்தில் சொல்ல வேண்டும். என்னிடத்தில் என் இல்லத்தில் சொல்லும் பொழுது உன் பிரச்சனைக்குண்டான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாணயத்தை உயிரோடு உன் இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்படி நீ அழைத்து செல்லும் பொழுது உனக்கு நான் என்ன நடக்கிறது, எதை செய்ய வேண்டும் என்று உன் வீட்டிலே வந்து அனைத்தையும் சொல்லிவிடுவேன். இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு. சொல்வது மட்டுமல்ல, அதில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நானே உன் கனவில் வந்து சொல்லிவிடுவேன். நான் வந்துவிட்டதையும் கனவில் சொல்லிவிடுவேன். நான் உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சொல்லிவிடுவேன். இந்த நாணயத்தில் நான் உயிரோடு வருவது உண்மை. பல பிரச்சனைகளை சரி செய்து கொண்டிருப்பதும் உண்மைதான். பல விஷயங்களில் தோல்வி அடைந்தவருக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு வெற்றிகளை கொடுக்க மாட்டேனா? எண்ணி 12 நாட்களில் உன் வேண்டுதலை அப்படியே நடத்தி கொடுப்பேன். இந்த 12 நாட்கள் கூட எதற்காக தெரியுமா? நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உடலளவிலும் மனதளவிலும் தெளிவாக நீ கடைபிடித்தால் நிச்சயமாக அதில் நீ வெற்றி பெற்றால் நீ என்ன வெற்றியை கேட்கிறாயோ இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உடனுக்குடன் கொடுக்கிறேன். இதனால் தான் இந்த 12 நாட்கள் நீ விரத முறையை கடைபிடிக்க வேண்டும். எப்படி கடைபிடிக்க வேண்டும், எதையெல்லாம் செய்தால் உன் வேண்டுதல் நடக்கும் என்று அனைத்துமே என்னை நேரடியாக சந்திக்கும் பொழுது நிச்சயமாக சொல்லிவிடுவேன். இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த நாணயத்தை வாங்கி 12 நாட்களில்
வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு என்னை என்னுடைய இல்லத்தை தேடி வர வேண்டும். இது ஆன்லைன் மூலியமாக கிடைக்காது என்பதையும் நான் உனக்கு பதிவின் மூலமாக சொல்லிவிடுகிறேன். உன் பிரச்சனையை சரி செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் செய்வனையில் இருந்து உன் உறவை மீட்டெடுக்கவும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நான் மாற்றி கொடுக்கவும் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் முயற்சி நீ செய்து என்னை தேடி வா. முன்னேற்றம் எண்ணி 12 நாட்களில் கொடுப்பேன். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடு. தங்க பிள்ளைகளா, நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துல நிறைய தங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயம் எண்ணி 12 நாள்ல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என்ன எப்படி வேண்டணும் அப்படின்னு சொல்லி என் தங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்ல போறேன். எந்த வேண்டுதல் மெயினா நடக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை. நான் சொல்லும் வகையில உங்களுடைய வேண்டுதலை அந்த முறையில நீங்க வழிபடும் பொழுது அந்த கடன் பிரச்சனை அந்த தீர்வு 12 நாள்லயே கிடைக்குது. அதனால எப்படி அந்த விரதம் நம்ம இருக்கணும், எந்த முறையில நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல போறேன். உங்களுடைய வேண்டுதல் 12 நாட்கள்ல நடக்கணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அதை தெரிஞ்சுக்கிங்க. அம்பாள் அவ்வளவு அற்புதத்தை செய்யறாங்க. மெயினா மகாலட்சுமி சொரூபம்ன்றதால பண பிரச்சனை மெயினா இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் நீங்க சீக்கிரமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவோ அவமானங்களை நீ சந்திச்சிட்டு இருக்கீங்க அந்த பண பிரச்சனையால. அதனால நம்ம அம்பாள் மெயினா பண பிரச்சனையை சீக்கிரமா தீர்வு கொடுக்கறாங்க. அதனால நம்மளுடைய வேண்டுதல் எதுவாயினோ 12 நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்மா சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்கறாங்க. உங்களுடைய குறைகளை இந்த தொலைபேசியின் மூலியமாக சொல்லுங்க. அதற்கு எப்படி வழிபாடு செய்யணும், அது எப்படி தீர்வு அம்பாள் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கறாங்கன்றத நான் சொல்லிடுறேன். சீக்கிரமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க தங்க பிள்ளைகளா. ரொம்ப சந்தோஷம்.